ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த காலை பொழுது இனிதாக அமையும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவான் இந்த 11 மேலேருந்து 17 மே வரைக்கும் எப்படி போக போகிறான்னு பார்க்க போகிறோம். 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தில், 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்திலும், 5ஆம் இடம் என்ற யோகஸ்தானத்திலும், 6ஆம் இடத்தை தொடக்கூடிய அந்த எதிரிஸ்தானத்தையும் சந்திர பகவான் போகிறார். இப்படி சதய நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய ராசியின் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் உச்சத்திலிருந்து 6ஆம் இடத்திற்குள்ளர எதிரிஸ்தானத்துக்குள்ளர சூரியன் அமர்வதனாலே 15ஆம் தேதி வைகாசி மாதம் பிறந்துடும். அவர் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார். வசதி வாய்ப்பு கூடும், கூடுதல் செலவுகள்லாம் வரும், அதை சமாளிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சுப செலவுகள் உண்டு. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கலந்து ஆலோசித்து பொறுமையாக செய்யுங்க. அவசர கோலம் அள்ளி தெளிக்காதீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். அந்யோன்யமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஏஞ்சல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போதே லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு சொல்லுங்கள். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற வார்த்தைகள் அதுவே உடல் மனதும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அமைவதனாலே இதுவே உங்களுக்கு சிறந்த மருந்து. சிலருக்கு வெளியூர் போயிட்டு வர சூழ்நிலைகள், அப்படி போய் வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களினுடைய வழிபாடுகள் இதெல்லாம் நடக்கும். ஆலய தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்வோம். அப்படி போய் நீங்கள் தரிசித்து அந்த ஒரு எனர்ஜியும் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வர போகிறீங்க. ஆஃபீஸில் நிறைய ஒர்க் பேர்டன் இருக்கும் இந்த வாரம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ்லாம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஆனால் உற்சாகம் குறைய வேண்டாம். கல்வியிலே கொஞ்சம் கவனம் கொண்ட மாணவர்கள் இருந்தால் நல்லது. வியாபாரத்திலும் அதுபோல் தான். ஏதோ நடக்கிறது அப்படின்னு இல்லாமல் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டு வியாபாரத்தை கண்ணுங்கருத்துமாக கவனித்து கொண்டிருந்தீர்களானால் லாபத்துக்கு இல்லைன்னா லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கு சொல்பமாக போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சி, நிம்மதி தரும் வாரம் அப்படின்னே சொல்லலாம். உறவுக்காரங்களினுடைய வருகை மட்டுமல்ல, சுப நிகழ்வுகளுக்கான அந்த காரியங்களும் நல்லாயிருக்கு. கல்யாண காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் நல்லாயிருக்கும். அதனால் அதுவும் நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கலாம். இப்படி நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரத்திலே 16ஆம் தேதி அமாவாசை அன்று திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு 11:30 மணியிலிருந்து 12:20 வரை கொண்ட அபிஜித் முகூர்த்த காலங்களிலே உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வதும், அது விதைகளாக மாறி விருட்சங்களாக வளர்ந்து உங்கள் குடும்பத்தை என்றும் பாதுகாக்கும் தர்மம் தலைகாக்கக்கூடிய தன்மைகளாக இருப்பதனாலே அவசியம் இதை பண்ணுங்க. நன்மைகளும் நலங்களும் தெய்வத்தின் அருளால் இந்த வாரம் உங்களுக்கு செம்மையாக கிடைக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் கலத்திரம் அப்படிங்கிற காரணத்துக்கு அவர் குடும்ப தன வாக்குஸ்தானம் என்கிற கும்பராசியிலேருந்து மூவாரார். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இவருடைய மூமெண்ட் இப்படி தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல. இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், 3ஆம் இடங்கிறது திறமை, தைரியம், வீரியம், 4ஆம் இடம்ங்கிறது சுகம், 5ஆம் இடம்ங்கிறது யோகம். இப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க இருக்கிறார். அதனால் பைசா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். 7ன்றது ஒரு மாரகாதிபதி. அதனால் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு தான் போவார்.
சின்ன பிரச்சனை இருக்கும், அது ஊடலாக மாறி குதூகலமாக மாறிவிடும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வந்துடும் இல்லையா, அப்படி இருக்கும். பிள்ளைகளின் எண்ணப்படி அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் கொடுப்பார்கள். உங்கள் 4ஆம் இடத்துக்கு போகும்போது, அதாவது மேஷராசிக்கு போகும்போது அம்மா கேட்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. சுகம், மண் மனை வாகனத்திலே வீடுகளிலே இருக்கக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை மாற்றிக்கொள்வது, சின்ன க்ளீனிங் அந்த ஒர்க்கெல்லாம் நடக்கும். ரெனோவேஷன் அப்படிலாம் இருக்கும். காரில் கூட ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அதுபோல் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சகோதரர்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கடன் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும், கல்வி கடன், மருத்துவ கடன் போன்றவைகள்லாம் உண்டு. நல்ல முன்னேற்றமான படிப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கணும் சார் குழந்தை அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, நல்ல நிறுவனத்திலே வேலையும் கிடைக்கும். வேலையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டோடு சேர்ந்த பதவி உயர்வு, கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் இல்லாத வியாபாரம், இப்படி நல்ல பலன்களை ஒருங்கே கொண்டு வரக்கூடிய வாரத்திலே குடும்பத்திலே அமைதி, மனத்தில் சஞ்சலங்கள் அப்பப்போ வந்து சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஆஃபீஸ் ரொட்டீன்லேயும் பெருசாக பேர்டன்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக தான் இருக்க போகுது. இந்த வாரத்தில் இந்த அமாவாசை 16ஆம் தேதி வருது. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தன தானியத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தை நல்லா பண்ணிட்டீங்கன்னா வந்துனே இருக்கும். அதனால் 11:30 12:20 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களிலே பிரதிபலன் பார்க்காம தான தர்மங்கள் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தானங்களை விரிவாக்க செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட். அன்னதானம், வஸ்திரதானம், பணதானம், கோதானம், பூதானம், நிறைய தானங்கள் இருக்கு இல்லையா, இரத்த தானம், கண் தானம், எது வேணால் செய்யுங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட் நிச்சயம் உண்டு, உங்கள் சந்ததிக்கும் உண்டு. இப்படி நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த நாளும் உபயோகம் இருப்பதனாலே பல நன்மைகளும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.